மிஸ்டர் நந்தகுமார் 28 இயர்ஸ் மேலு. இவர் நம்ம கிளினிக்ல வரும்போது குழந்தை இல்லை சொல்லி தான் வந்திருக்காரு. மேரேஜ் ஆயிட்டு 5 இயர்ஸ் ஆயிருக்கு. காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. இவருடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது அவருக்கும் குழந்தை இல்லை சொல்லி தான் வந்தாரு. பட் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்ல 9th மந்த் பிரெக்னெண்டா இருக்காங்க அவங்களோட மிஸ்ஸஸ். இது அவருடைய நேம் சார் மகேஷ் சொல்லி தான் வந்து அவரும் வந்து சக்சஸ் ஆயிருக்காரு. பட் அவங்க ரெஃபர் பண்ணி இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ டோட்டல் கவுண்ட் பாத்தீங்கன்னா 48 மில்லியன்ஸ் வந்திருக்கு. மொட்டிலிட்டி, மார்பாலஜி, எவ்ரிதிங் நார்மலா இருக்கு. இவங்களுக்கு ஓவலேஷன் டேட்டே இப்போ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டியூ டேட்ல வந்து நீங்க ப்ராப்பரா தாம்பத்தில இருந்தாவே உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மிஸ்டர் நந்தகுமார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். இது மாதிரி யாராவது குழந்தை இல்லைன்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா யாரும் வருத்தப்படாதீங்க. இது நேர்ல வந்து ஒரு விசிட் பண்ணுங்க. டெஃபினட்டா இவங்களுக்கு எப்படி நார்மலா இருக்கோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அது மாதிரி உங்களுக்கும் பண்ணலாம். இதை பத்தி ஷேர் பண்ணலாம் சொல்லி தான் மிஸ்டர் நந்தகுமார் இருக்காரு. ஷேர் பண்றாரு. வணக்கம், என்னோட பேர் நந்தகுமார். எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் இப்போ மெயினாக வந்தது எனக்கு குழந்தை இல்லை தான், சரிங்களா. இப்போ ஆல்ரெடி என்னோட நண்பர் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தா சாரை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சக்ஸஸ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது எனக்கும் இல்லாத பிரச்சனை இல்லை. நான் இப்போ சாரை பார்க்க வந்திருக்கேன். இப்போ வரும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ராப்ளம் அதிகமாகவே இருந்தது. சார்கிட்ட வந்து மெடிசன் வாங்கி சாப்பிட்டு 2 மந்த் தான் பண்ணிட்டு இருக்கேன். வந்து பார்த்தா எல்லாமே வந்து பார்த்தா 100% சக்ஸஸ் ஆகிருக்கு. எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லா புகழும் இருக்கு. மேடம் 2 வார்த்தை ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கோம். இது மாதிரி 5 இயர்ஸா எங்களுக்கு பேபி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி சாரை வந்து பார்த்தோம். 2 மந்த் தான் வந்து ப்ராப்பரா மெடிசன் எடுத்தோம். சார் சொன்ன மாதிரி வந்து மெடிசன் ரெகுலரா ஃபாலோ பண்ணவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருந்தது. அதுவே ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்போ மொட்டிலிட்டி பார்க்கப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, இந்த மெடிசன் எடுத்துல இருந்து உங்க பாடியில எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கு சார்? எனக்கு கொஞ்சம் எரெக்ஷன் ப்ராப்ளம்லாம் இருந்தது சார். இப்போ வந்து பார்த்தா அது 100% வந்து பார்த்தா எனக்கே சந்தோஷமா இருக்கு. செக்ஸில் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்தது. பட் இப்போ இந்த மெடிசன் சாப்பிட நானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார். பட் ஏன்னா மிஸ்டர் நந்தகுமார் வரும்போது கவுண்டிங் ப்ராப்ளம் இருக்கு, மொட்டிலிட்டி, மார்பாலஜி எல்லாமே இருக்கு. பட் பிளஸ் இன்னும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனும் இருந்தது. பட் நம்ம மெடிசனில் பண்ணும்போது கவுண்டிங், மொட்டிலிட்டி, மார்பாலஜி கிளியர் ஆனது இல்லாமல் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனும் அதுவும் கிளியராக இருக்கு. இதனால வந்து மிஸ்டர் நந்தகுமார் வெரி வெரி ஹாப்பியாக இருக்காரு. நம்ம கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் வரும்போது நிறைய பேர் ஃபியர் பண்ணுறதுன்னா கவுண்டிங் ஒரு பக்கம் 0வா இருந்தாலும் அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இடி அண்ட் பி சொல்லி எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனும் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனும். அந்த மாதிரி யாராவது இருந்தால் யாரும் வரி பண்ண தேவை கிடையாது. நேர்ல ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராப்பரான மெடிசன் பண்ணும்போது கம்ப்ளீட்டா நம்ம கிளியர் பண்ணலாம். எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்க கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணலாம். நேரில் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கிளியர் பண்ணலாம்.